சிவா 77 மீடியா நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கம். இதுவரைக்கும் நம்முடைய வீடியோ பதிவுகளை நிறைய பேர் பார்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இனி வருங்காலத்தில் வெளியிடுற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் நான் மேலும் இன்னும் பல வீடியோக்களை வெளியிடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு பரபரப்பான செய்தி. காலையிலிருந்து இரவு வரைக்கும் அது எல்லாம் நடந்திருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள். அது என்னத்துக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது காவிரி நீர் கர்நாடக அரசு திறந்து விடாததும், மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றுறதும், இதை கண்டிச்சு தமிழ்நாடு அரசு அதற்கான முயற்சியை துரிதமாக எடுக்கணுங்கிறத வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு. அதில் பல்வேறு கருத்துக்களை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காரு. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட பேச்சு சர்ச்சைக்குரியதா, அதே போல இரட்டை அர்த்தம் உள்ளதா, ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதா இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு காலையில் அவர் கைது செய்யறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சுட்டு தஞ்சாவூர் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் விசாரணை செஞ்சு விடுவிச்சிட்டாங்க. இது அவர் பேசுனது சரியா அல்லது தப்பா, பிரச்சனைக்குரியது எதுவுமே இல்லையாங்கிறது நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புதான தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஆனால் நான் ஒரு 3 விதமா இதை பார்க்குறேன். ஒரு பெண்ணை இழிவா பேசுனதாவோ அல்லது அவதூறு சொன்னாவோ அரசு தன் கடமையை சட்டப்படி செய்யுங்கிறதுக்கு வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை கைது செய்கிறாங்க. இது ஒரு பெண்ணை இழிவாப்படுத்தினா அரசு இதுதான் செய்யுங்கிறத அது காட்டியிருக்கு. 2வது, அவர் மேல போடப்பட்ட 9 பிரிவுகள் வழக்குகளும், இந்த வழக்கு பிரிவுகளுக்கு அவரை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விசாரணை பண்ணிட்டு இன்னைக்கே அவர் விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தன்னுடைய சட்ட பார்வையிலிருந்து அறிவுறுத்தி இருக்கு. ஒரு பக்கம் இழிவா பேசினா கைது பண்ணுவோம், கைது பண்ணினாலும் இந்த பிரிவுகளுக்கு சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, விசாரணை செஞ்சுட்டு விடுவிக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுது. 3வது, ஒரு தலைவர் தன் தலைவரை கைது செய்யறாங்க அப்படின்னு தொண்டர்கள் அவங்களுக்கு தப்போ சரியா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. தலைவரும் சரியா இருக்கணும், தொண்டர்களும் அப்படி இருக்கணும். ஆனா தன் தலைவனை கைது செய்யறாங்கன்னு சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் காலையிலிருந்து விடுவிக்கிற வரைக்கும் தொடர்ந்து அவர் கூடவே இருந்திருக்கிறாங்க. ஒரு தலைவர் தொண்டருங்கிற ஒரு மனநிலை. அவர் விடுவிச்ச பின்னாடி தான் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த 3 விதத்தை தான் இன்றைய நடவடிக்கைகள் நான் பார்க்கிறேன். எது எப்படியோ, ஒரு தரப்பு அவர் பேசுனது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு அவர் அந்த மாதிரி எதுவுமே பேசலைங்க, அவரு கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, வழக்கு பதிவு செய்யுங்க, நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும், அது தீர்ப்பு கூறும். இன்னொரு தரப்பு அவர் பேசுனதையும் கண்டிக்கிறாங்க, கைது செஞ்சதையும் கண்டிக்கிறாங்க. இந்த நிலையில நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு இருதரப்பு வாதங்களும் போதுமான ஆவணங்கள் அடிப்படையில் தான் இதனுடைய தீர்ப்பு இருக்கும். அது வரைக்கும் நாமும் காத்திருப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.